என் நேம் வந்து கார்த்திக். நான் வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2016 ருத்ரவேணி முத்துசாமி பாலிடெக்னிக் காலேஜ்னு படித்தேன். நான் அந்த காலேஜில் 2016 பாஸ் அவுட் பண்ணிட்டு நான் வந்து லோக்கலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு இரிகேஷன் ரிலேட்டடான கம்பெனியில். அதில் ஃபியூச்சர் இருக்காதுன்ற மாதிரி எல்லாரும் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சென்னையில் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் டிப்ளமோவை படிச்சுட்டு. அப்புறம் வந்து எதுவுமே எனக்கு கிளிக் ஆகலை. அப்போது எனக்கு வந்து டாஃப்னி இன்ஃபோடெக் பற்றி எனக்கு தெரிய வந்தது. இது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணார் எனக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எதுவுமே எனக்கும் அதே மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அப்புறம் நிறைய பேர்த்து என்கொயரி பண்ண வெளியில். நான் வந்து பார்த்துட்டு 1 மந்த் கரமிச்சு தான் நான் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிகேஷன் ஆன பின்னாடி தான் நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ண அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு ட்ரைனிங்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக போச்சு. நல்லா ஹோப்ஃபுல்லாக எனக்கு அன்லிமிட்டடாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க நல்லா. ஜூமில் போய் நல்லா வந்து டெக்னிக்கலாக வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா அன்லிமிட்டடாக ட்ரைனிங் பண்ணாங்க. எனக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் எப்படி டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே டாஃப்னி இன்ஃபோடெக் ரெப்யூட்டட் கம்பெனியில் வந்து எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஹெச்ஆர் ஒவ்வொரு ரவுண்டு போகும்போது எப்படி எந்த மாதிரிலாம் டெக்னிக்கலாக கேட்பாங்க, எப்படி நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் ப்ராப்பராக பண்ணணும். சாஃப்ட் ஸ்கில்லாம் நிறையா இருக்குங்க அங்கே. சாஃப்ட் ஸ்கில் நல்லா வந்து ப்ராப்பராக ட்ரெயின் அப் பண்ணுவாங்க எல்லாமே. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செஷன்லேயும் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தோம்னா ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். அது வந்து ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே. ரெண்டாவது வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து இங்கே எனக்கு வந்து டெக்னிக்கலாக நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்போது வந்து என்ன ஆச்சுன்னா, லாக்டவுன் பீரியட்னால திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியல. இருந்தாலும் எனக்கு திரும்பவும் வந்து ரீட்ரைனிங் மாதிரி நிறையா தடவை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா 6 டைம் நான் இது வரைக்கும் எடுத்துட்டேன். இந்த ரெப்யூட்டட் கம்பெனியில் ட்ரைனிங் வந்து 6 டைம் நான் எடுத்துட்டேன். எனக்கும் வந்து சலிக்காமல் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. இங்கே வந்து இப்போ ஃபைனலாக நான் 2 இன்டர்வியூ லாஸ்ட் இயர் செப்டம்பரில் நான் ஜாயின் பண்ணேன் கம்பெனியில். ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்து கிளிக் ஆகலை. செகண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 2 ரவுண்டு ஹெச்ஆர். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ரவுண்டு கம்யூனிகேஷனு, ரெண்டாவது ஹெச்ஆர் ரவுண்டு மாதிரி இருந்துச்சாங்க. அங்கேயும் கம்யூனிகேஷன் செக் பண்ணாங்க. அதில் வந்து நான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு ஆகிட்டேன். எனக்கு கரெக்டாக நான் முடிச்சு ஒரு 1 வீக்லேயே எனக்கு வந்து ஜாயினிங் லெட்டர் கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்போது நான் டிப்ளமோ தான் படித்தேன், 2016 முடிச்சிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராக இருக்கேன். சைமல்டேனியஸாக நெட்வொர்க்கிங் சின்ன சின்ன ட்ரபிள் ஷூட்லாம் வந்து அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா கற்றுக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ட்ரைனிங் எல்லாமே. இப்போது 18K நான் வந்து டேக் ஹோம் வாங்குறேன். நான் இப்போது சிடிசி வந்து 23K, டேக் ஹோம் வந்து 18K வாங்குறேன். இப்போ நான் எனக்கு இந்த 1 இயர் முடிய போகுது. இப்போ வந்து 1 இயர் முடிஞ்சோடனே இப்போது நான் அடுத்த கம்பெனி எனக்கு மூவ் பண்ணுறக்காண்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அடுத்து நீ 1 மந்த்து தான் முடிஞ்சது, 1.5 மந்த்து தான் நீ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முடிஞ்சதுன்னா நான் இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு நான் லெவல் 2 இப்போ 11 இருக்கிறேன். இப்போ லெவல் 2க்கு நான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ எனக்கு இது டாஃப்னி இன்ஃபோடெக் ரெப்யூட்டட் கம்பெனி வந்து எனக்கு வந்து இது பண்ணும். அடுத்த இன்டர்வியூ அலோகேட் பண்ண போகிறாங்க. இப்போ நான் வந்து முடிச்சுட்டேன். நிறைய பேர் என்னைய மாதிரி நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். என்னைய மாதிரி நிறைய பேர் அங்கே முடித்தவங்க நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். இப்போ நானும் அதில் ஒரு ஆள் ஆகிட்டப்போ எனக்கு ரொம்ப இப்போ அடுத்த லெவலுக்கு நான் இந்த மாதிரி நான் தமிழ் மீடியம் தான் படித்தது. நான் படித்தது தமிழ் மீடியம் தான். நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஃபீல்டில் நான் போவேனா, எப்படி சர்வே ஆவேன் அப்படின்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு கட்டத்தில் நான் ட்ரைனிங் எடுக்க எனக்கு வந்து நான் ஒரு லெவல் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த இதில் வந்து இப்போவும் நான் கேட்டிருக்கேன். இப்போவும் நான் வந்து அடுத்த லெவல் நான் செகண்ட் லெவல் போகிறதுக்கு எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு. கொஞ்சம் டெக்னிக்கலாக எனக்கு ரீமைண்ட் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் கேட்டிருக்கேன். அவங்க வந்து அலோகேட் பண்ணி தரேன் இருக்காங்க. உங்களுக்கு
எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. டால்ஃபின் இன்ஃபோடெக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்யூச்சர்னா அடுத்த இனி 1-2 மந்த்ஸ் தான், 2 மந்த்ஸில் அடுத்த லெவல் 2 இன்டர்வியூக்கு நான் இனிமேல் அட்டன் பண்ண போகிறேன். அட்டன் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும். அதுக்கு ஃபுல்லாக அவங்க வந்து எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ட்ரைனிங்லாம் நம்மளுக்கு அன்லிமிட்டட் ட்ரைனிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். டால்ஃபின் இன்ஃபோடெக் கம்பெனியில் இது எல்லாமே ரெப்யூட்டட் கம்பெனி. நான் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் வந்து நான் டிப்ளமோன்றனால கவலைப்பட, நானும் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட் தான். அது நான் வந்து 6 இயர்ஸ் ஆயிடுச்சு பாஸ்ட் அவுட் ஆகி. அதாவது என்ன, நம்ம வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது கிராஜுவேஷன்ன்றது அது ஒன்றும் பெருசாக இருக்காது. நம்ம வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அடுத்த லெவல் போய்க்கலாம். நீங்கள் அதாவது என்ன, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ன்றதை பற்றி கவலையே வேண்டாம். ஏன்னா நான் இப்போ நான் 1 இயர் முடிக்க போகிறேன், நானும் டிப்ளமோ தான். நீ நெக்ஸ்ட் லெவலில் நான் இப்போ மூவ் பண்ண போகிறேன். எனக்கு அடுத்த லெவல் சேலரிலாம் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் நிறையா. அதாவது அடுத்த லெவல் போகிறது இல்லாமல் நம்ம அங்கே டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கற்றுக்கலாம். அந்த கம்பெனியில் ஒவ்வொரு கம்பெனி பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து நாலேஜ் மட்டும் நல்லா கெயின் பண்ணிட்டோம்னா அது கிராஜுவேஷன்ன்றது அது ஒரு இதே கிடையாது. அவங்க வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தான் ரொம்ப மஸ்ட்டாக எதிர்பார்ப்பாங்க. டெக்னிக்கல் கம்யூனிகேஷன் தான். அதனால் டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி, என்ஜினியரிங் எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து டெக்னிக்கல் நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா டெவலப் பண்ணிட்டாலே நம்ம டெவலப் ஆயிடலாம் லைஃப்பில். கம்பெனியில் ஜாயின் பண்ணி எல்லாம் நல்லா டெவலப் ஆயிடலாம். அதனால் தாராளமாக எல்லாம் படிக்கலாம் இந்த கோர்ஸ், இந்த ட்ரைனிங் இதில்